கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமாக இருப்பது என்று அநேகருக்கு கேள்வி இருக்கலாம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும், பாடணும், வேத வசனம் வாசிக்கணும், தேசத்துக்காக பாரத்தோடு திறப்பில் நிற்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்ததும் ஆண்டவர் உங்கள் அருகே வந்து விடுவார். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். நீங்கள் அவரை பாடி போட்டும்போது அவர் மகிமைப்படுவார். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் போது வசனத்தின் மூலமாக தேவன் உங்களிடம் பேசுவார். வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க அவர் செய்து கொண்டே வருவார். உங்கள் சிறையிருப்பும் மாறும். ஆமேன். அந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிற தூதர்களை உங்களுக்கு முன்னே அனுப்புவார். நீங்கள் எந்த நன்மைகளை செய்தாலும் ஆசீர்வதிப்பார். அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் வழிநடத்தப்படுவதையும் தேவன் உங்களை பாதுகாப்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். நான் அதை உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன். இரவில் தூங்கும் முன் ஆண்டவரிடம் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்து தூங்குங்கள். தேவனிடம் உங்களை ஒப்பு கொடுத்ததால் நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குவீர்கள். அதிகாலை தேவனை உங்களை எழுப்புவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்களும் ஆண்டவருக்கு குட் மார்னிங் டேடி என்று சொல்லிவிட்டு அதிகாலையில் ஆண்டவரை தேடி வழக்கம் போல் நீங்கள் செய்வதை செய்யுங்கள். அவ்வளவுதான். இதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது. உலக பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய வார்த்தையும் நம்பி அவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு இருப்பது தான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது. சரிங்களா? தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.